எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேன்ஸு மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவும் போடப்பட்ட வீடியோ. அதனால் நீங்கள் மலேசியாவில் இல்லைன்னா இந்த வீடியோவை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ வந்து எதுக்கு போடுறேன்னா, நான் இப்போது மலேசியா வரப்போகிறேன். ஒரு வாரம் தான், ஆகஸ்ட்டு 12 ஃபேஸ்புக்கில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆனால் அந்த டேட் வந்து 10ஆம் தேதிக்கு டிக்கெட் கிடைக்கல. அதனால் 12ஆம் தேதி வரேன். அங்கே 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறேன், 5 நாள். இந்த 5 நாட்களிலும் உங்களையெல்லாம் முடிந்தவரை நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்து பேசி உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை தீர்ப்பதற்காக இந்த முயற்சியை நான் எடுக்கிறேன். ஏன்னா பிரச்சனைகள் இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. தியானம், ஜபம், அப்புறம் வந்து பரோபகாரம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அப்புறம் வந்து மந்திரம், தந்திரம், அப்புறம் ஜோதிடம், பரிகாரம், இப்படி பல வழிகளில் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கலாம். அதனால தான் நான் யூடியூப்பில் என்ன சொல்லியிருப்பேன்னா, எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் மோர் தென் ஒன் சொல்யூஷன்னு சொல்லியிருப்பேன். எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வு இருக்குது. ஸோ உங்களையெல்லாம் பார்த்து ஒரு அலோ சொல்லிவிட்டு, நன்றி சொல்லிவிட்டு, ஏன்னா என் வீடியோவை நீங்கள்லாம் ரொம்ப வருடங்களாக சில பேர் ஃபாலோ பண்ணுங்க, சில பேர் ரீசண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சின்ன டைம் ஸ்லாட், அதுலேயும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து விஷயங்களை 4 பேருக்கு நீங்களும் சஜஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த நன்றி அறிவித்தல். ஒரு 11, 12, 13 3 நாள் வந்து 12, 13, 14 KL இருப்பேன். 15, 16 பெனாங்கில் இருப்பேன். 17ஆம் தேதி திரும்ப இந்தியா வந்துடுவேன். இந்த 5 நாட்களுக்குள்ள என்னோட முற்பிறவியில் எந்தெந்த ஆத்மாக்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருந்ததோ அந்த ஆத்மாக்களை எல்லாம் இறைவன் என் கண்ணு முன்னாடி கொண்டு வருவார். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் நானும் முதல்ல நேருக்கு நேர் பார்க்கணும், பேசணும் அப்படின்னாக்கா இந்த முற்பிறவி தொடர்பு இருக்கணும். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம முற்பிறவியில் தொடர்புடைய ஆத்மாக்கள் அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். நான் வந்து என்ன நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஆன்மீகவாதியாவோ இல்லை பரோபகாரம் எதையும் எதிர்பார்க்காம செய்கிற ஒரு ஆத்மாவோ பார்க்குறத தவிர்த்து என்னை ஒரு ஜோதிடராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் கிடையாது, அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அந்த கலை, எங்கள் அப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து
பெரிய பெரிய விஐபிஸ்க்கெல்லாம் ஜோதிடம் சொன்னவர். பிரைம் மினிஸ்டர் லெவலில் அவர் ஜோதிடம் சொன்னவர். பிரைம் மினிஸ்டர், அப்புறம் சென்ட்ரல் லா மினிஸ்டர், இப்படி அதை அவர் பேரை சொல்லி நம்ம பெனிஃபிட் அடைகிறத விட நம்ம வழியில் போய் 4 பேருக்கு உதவணும் அப்படின்றதுனால தான் எங்கள் அப்பாவை பற்றி நான் அவ்வளோவா எதுவும் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. ஆனால் இப்போ அவரை பற்றி ஒரு 2 வரி சொல்லியிருக்கேன். அதை நான் அவர் கூட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் போது நான் சும்மா இருக்க முடியல. என்ன பண்ணுறேன், உடனே அது 4 பேருக்கு உதவியாக இருக்கணும்னு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஜோதிடம், ஜாதகம் அப்படின்னு அப்படி பேச ஆரம்பிக்க மக்கள் என்னை நிறைய அவங்க பிரச்சனைகளுக்கு அணுகுறாங்க. இமெயில் அனுப்புகிறாங்க, ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன பதில் சொல்கிறேன்றது அவங்களுக்கே கொஞ்சம் முகசுளிப்பாக இருக்கும். என்னென்னா, நான் ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர் கிடையாது, என்கிட்ட தயவு செஞ்சு இதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு மட்டுமே தீர்வு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, இப்போ உங்களையெல்லாம் நேருக்கு நேர் பார்க்க வரதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது நான் செய்யணும். ஸோ உங்களுக்கு ஜோதிடம், ஜாதகம் இதை பார்க்கணும், பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னை பார்க்கலாம். கேஎல்லையோ இல்லை பெனாங்லையோ வரும்போது உங்கள் ஜோதிட புத்தகத்தை கொண்டு வந்தால், உங்கள் ஹாரோஸ்கோப் சார்ட் கொண்டு வந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வரும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கண்டிப்பாக கொண்டு வரணும். இல்லைன்னா ஜாதகம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சனையே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஜோதிடம் பார்க்குறதுக்காக என்ன வர வேண்டாம். நம்மளுடைய முற்பிறவி தொடர்பு அதுக்காகவாவது ஒரு ஹலோ சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி நான் பார்க்குறேன். நேரம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து. ஏன்னா எந்த நேரத்தில் யாரை சந்திக்கணும் அப்படின்றதெல்லாம் இறைவனுடைய ஏட்டில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் நான் உங்களை பார்க்க முடியல அப்படின்னு நான் வருத்தமும் பட மாட்டேன். நீங்கள் என்னை பார்க்க முடியல அப்படின்னு வருத்தமும் படக்கூடாது. சரிங்களா? நமக்கு விதி இருந்தால் நிச்சயமாக நம்ம சந்திப்போம். நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்கஷன்ஸ் என்கிட்ட பேசணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் அங்கே இருக்கீங்க மலேசியாவில், உங்களுக்கு வியாபாரம் நிமித்தமாக இந்தியாவில் யாராவது ஒரு நம்பத்தகுந்த ஆள் வேணும் அப்படின்னாக்கா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் வரலாம். இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு படிப்பு, இல்லை பொண்ணுக்கு கல்யாணம், இல்லை உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை சித்தர்கள், ஞானிகள் இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை என்கிட்ட நேருக்கு நேராக ஒரு 5 minutes ஒரு டீ சாப்பிட்டு பேசணும்னு தோணுனாலும் தாராளமாக வரலாம். நீங்கள் ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்னை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்குறேன். ஆண்டவன் அருளால், இது உண்மை. சரிங்களா? ஸோ உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். இந்த பிரயாணம் இறைவனை ஏற்படுத்திய ஒரு பிரயாணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் என்னை ஜோதிட ரீதியாக பார்க்கணுன்னா முன்கூட்டியே எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய இமெயில் bhaktan01@yahoo.com.au. என்னுடைய ஃபேஸ்புக்கு ஐடி முருகா ஓம் பக்தன்.
அனுப்புங்க. நான் மலேசியா வந்து லேண்ட் ஆன அப்புறம் உங்களை டெஃபினட்டாக உங்களுடைய ஹேண்ட் ஃபோன் நம்பரும் கொடுத்தா ஈஸி. ஏன்னா டைரெக்டாக உடனே கால் பண்ணி பேசிடுவேன், நான் எங்கே இருக்கேன், எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். இறைவன் யார் மூலமாவது வந்து நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார், நமக்கு நல்ல நேரம் அமைந்தால். சரிங்களா? இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.